Dime qué es lo que pasa, yo quiero desacatar. ஹலோ வெல்கம் மக்களே. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு லோக்கல் ஷாப் போயிருந்தேன். லோக்கல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக ஃபீடிங் ஃபிஷ்ஷுக்காக ஸ்னேக் ஹெட்டோட ப்ரைஸை வச்சுருந்தாங்க. அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. நான் ப்ரெடேட்டர் ஃபிஷ் தான் வந்துட்டு மெயின்லி வளர்க்குறது. கப்பீஸ்லாம் வந்துட்டு இப்போ வந்து ஆசை தான். ஆனால் இதை பார்த்த உடனே அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 ஃபிஷ்ஷஸாவது வாங்கிடணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டேன். கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஃபோக்கஸ் கரெக்டாக தெரியுதா உங்களுக்கு? ப்ரைஸ்லாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு மாலியே மாட்டிக்கிச்சு. ஸோ அந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா மாலி அண்ட் வந்துட்டு இந்த ஸ்னேக் ஹெட்டோட ப்ரைஸை வச்சுருந்தாங்க. நான் அது 6 ஃபிஷ்ஷஸ் கேட்டேன், அவங்களுக்கு 10 ஃபிஷ்ஷஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ மாலி ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு அதோட வந்துருச்சு. அது மோஸ்ட்லி வந்துட்டு இருக்கிற வரை இருக்கட்டும். வாங்க இந்த ஃபிஷ்ஷஸ் அக்ளமேஷனில் வச்சுருவோம். நான் இந்த வீடியோ எடுக்கும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 PM இருக்கும். அக்ளமேஷன் பண்ணலான்னு வெளியில் போனால் கபாலியும் ஈஷாவும் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்க. இந்த நேரத்தில் இவன் வெளியில் வரானா நம்மளுக்கு ஏதாவது வைப்பான் போல் அப்படின்னு. பட் என்கிட்ட ஒன்றுமே இல்லையே இவனுங்களுக்கு வைக்கிறதுக்கு. ஸோ கம்மிங் ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட், இதை நம்ம எந்த இடத்துல எந்த ஸ்டோரேஜில் வைக்க போகிறோம் அப்படின்றது தான். கோல்டியோட டேங்க் இப்போதைக்கு காலியாக தான் இருக்குது. கோல்டியை தனியாக செப்பரேட் பண்ணியாச்சு, அவன் தனியாக தான் இருக்கான். ஸோ அந்த டேங்க்கில் நான் அக்ளமேஷன் வச்சுட்டேன். ஆஃப்டர் 15 to 20 minutes திருப்பி எடுத்து டேங்க்கில் எல்லா ஸ்னேக் ஹெட் ப்ரைஸையும் விட்டாச்சு. ஒரு நார்மலான அக்வாரியம் ஃபிஷ்ஷன் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு அதை க்ரோ பண்ணுறதும் அண்ட் வந்து க்ரூம் பண்ணுறதும் ப்ரைஸ்லேருந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் நம்ம எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா ப்ரெடேட்டர் ஃபிஷ், தட்டும் ஸ்னேக் ஹெட், லோக்கல் ஸ்னேக் ஹெட். இது சாதாரணமான விஷயம் கிடையாது. எத்தனை இருக்கும் எத்தனை இருக்காதுன்னு ஃப்யூச்சரில் வந்துட்டு இதுக்கப்புறம் தான் தெரியும். ட்ராவல் பண்ணுற டைம்லேயே ஒரு ஃப்ரை இறந்துருச்சு, அதை நான் டிஸ்போஸ் பண்ணிட்டேன். அதே டேங்க்கில் விடுறது மற்ற ஃபிஷ்ஷஸ்க்கு நல்லது கிடையாது. அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு கடைசியில் வந்துட்டு ஒளிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 ஸ்டோன் தான் இருக்குது. ஆனால் 2 ஸ்டோனுக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட 8 to 9 ப்ரைஸ் வந்துட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. நைட் டைம் தட்டும் இந்த இடத்துல சரியான வெளிச்சம் இருக்காது. ஸோ என்னால் ப்ரைஸ் சரியாக காட்ட முடியல. மார்னிங் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபுட்டேஜில் நல்லாவே தெரியும். ஸோ இப்போதைக்கு ஒரு 1/2 hour கழிச்சு கொஞ்சம் ஃபுட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு போட்டுட்டு, தட் இஸ் ஃபார்ம் ஃபுட் கப்பீஸ்க்காக வாங்கியிருந்தோம் இல்லையா, ப்ரைஸ்க்கும் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதையே வந்துட்டு இந்த ப்ரைஸ்க்கும் போட்டுட்டேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. பட் ஆஃப்டர்வர்ட்ஸ் தே காட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐடென்டிஃபைட் தட் தே ஆர் ஃபுட் ஓன்லி. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் அதர் கப்பீஸ் ப்ரைஸ் இந்த மாதிரி ப்ரைஸாக இருந்தால் 3rd ஃபீட், மற்ற கப்பீஸாக இருந்தால் 2nd ஃபீட் கொடுக்குறது பார்த்தே. The next day நான் நைட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷஸ் ஃப்ரைஸில் இருக்கும்போது சர்வே ஆகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. மார்னிங்கே நான் வரும்போது பார்த்தீங்கன்னா வீக்கான ஃபிஷ்ஷை இன்னொரு ஃப்ரை, அது கூட பிறந்த ஃப்ரையை அது வாயில் வச்சிருந்த வீடியோ ஃபுட்டேஜ் தான் இது. நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ். பாய். Desacatarme contigo, papi, perder el control contigo.